டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி வீட்டில் பணம் சிக்கவில்லை என தீயணைப்புத் துறையினர் மறுத்துவிட்ட நிலையிலும் அவர் தொடர்பான சர்ச்சைகள் நீடித்து வருகின்றன. டெல்லி உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் நீதிபதியாக இருப்பவர் 56 வயது யஷ்வந்த் வர்மா. டெல்லி துக்ளக் சாலையில் நீதிபதிகளுக்கான அரசு பங்களாவில் குடியிருந்து வருகிறார். கடந்த 14ஆம் தேதி இரவு 11:30 மணிக்கு வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது நீதிபதி இல்லை. குடும்பத்தினர் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்தனர். காவல்துறையினரும் தீயணைப்பு படையினரும் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். அப்போது அவரது வீட்டில் ஒரு அறையில் 15 கோடி ரூபாய் வரை இருந்ததாகவும் அவற்றில் சில எரிந்துவிட்டதாகவும் அவற்றை மீட்புக் குழுவினர் வீடியோ எடுத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. அது குறித்த தகவல் ஒன்று உள்துறை அமைச்சகத்துக்கு பறந்தது. அவர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவின் கவனத்துக்கு கொண்டு சென்றனர். அதன் தொடர்ச்சியாக உச்சநீதிமன்ற கொலீஜியம் நேற்று முன்தினம் அவசரமாக கூடி விவாதித்தது. நீதிபதி யஷ்வந்த் வர்மாவிடம் துறை ரீதியிலான விசாரணை நடத்த முடிவெடுக்கப்பட்டது. அவர் ஏற்கனவே பணிபுரிந்த அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு அவரை பணியிட மாற்றம் செய்யவும் பரிந்துரைக்கப்பட்டது. மேலும் பணம் சிக்கியதாக வெளியான தகவல் குறித்து டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தேவேந்திரகுமார் உபாத்யாயாவிடம் அறிக்கையும் கோரப்பட்டது. இந்த நிலையில் நேற்று நீதிபதி யஷ்வந்த் வர்மா நீதிமன்றம் வரவில்லை. எனவே அவர் தொடர்பான வழக்கு விசாரணைகள் வேறு அமர்வுக்கு மாற்றப்பட்டன. இந்த விவகாரம் நேற்று நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. நாடாளுமன்ற மாநிலங்களவையிலும் எதிரொலித்தது. நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய கோரி மாநிலங்களவை உறுப்பினர்கள் 55 பேர் கையெழுத்திட்டு மனு ஒன்றை கொடுத்திருப்பதாக மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தங்கர் தெரிவித்தார். இந்த பரபரப்புக்கிடையே நேற்று டெல்லி தீயணைப்பு சேவைகள் துறை தலைவர் அதுல் கார்க் வெளியிட்ட அறிக்கையில் தீ விபத்து ஏற்பட்ட 15 நிமிடத்திலேயே கட்டுப்படுத்தப்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் பணம் எதையும் கண்டுபிடிக்கவில்லை என மறுத்துவிட்டார். அதேபோன்று உச்சநீதிமன்றம் சார்பில் வெள்ளியன்று வெளியிட்ட அறிக்கையில் நீதிபதி யஷ்வந்த் வர்மா விஷயத்தில் தவறான தகவல் மற்றும் வதந்தி பரப்பப்பட்டு வருகிறது. அவரது வீடு தொடர்பான விசாரணைக்கும் இடமாற்றத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் டெல்லி உயர்நீதிமன்றத்தின் 2வது மூத்த நீதிபதி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் நீதிபதி யஷ்வந்த் வர்மா தொடர்பான சர்ச்சை நீடித்து வருகிறது. சிம்போலி சர்க்கரை ஆலை மோசடி தொடர்பாக 2018ஆம் ஆண்டு சிபிஐ பதிவு செய்த எஃப்ஐஆரில் யஷ்வந்த் வர்மா பெயர் இடம்பெற்றிருப்பதாக புதிய தகவல் வெளியாகியுள்ளது. ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் அளித்த புகாரின் அடிப்படையில் சிம்போலி சர்க்கரை ஆலை மற்றும் அதன் இயக்குநர்கள் யஷ்வந்த் வர்மா உள்ளிட்ட மற்றும் சிலர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. அந்த சர்க்கரை ஆலையில் நிர்வாகமற்ற இயக்குநராக யஷ்வந்த் வர்மா இருந்துள்ளார். சர்க்கரை ஆலை பெயரில் கடன் பெற்று மோசடி செய்துவிட்டதாக ஓரியண்டல் வங்கி அளித்த புகாரின் பேரில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஓரியண்டல் வங்கியின் ஹாபூர் கிளை சார்பில் 2012ஆம் ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் வரையில் 5762 விவசாயிகளுக்கு உரங்கள் மற்றும் விதைகளை வாங்க உதவுவதற்காக 148.59 கோடி ரூபாயை வழங்கியது. அது தொடர்பான ஒப்பந்தத்தின் கீழ் விவசாயிகளின் தனிப்பட்ட கணக்குகளுக்கு விநியோகிக்கப்படுவதற்கு முன்பு நிதி எக்ஸ்ரோ கணக்கிற்கு மாற்றப்பட வேண்டும். சிம்போலி சர்க்கரை ஆலைகள் கடனை திருப்பிச் செலுத்தவும் விவசாயிகளால் ஏற்படும் ஏதேனும் தவறுகள் அல்லது அடையாள மோசடியை ஈடுகட்டவும் உத்தரவாதம் அளித்தன. அப்போது சர்க்கரை ஆலை நிறுவனத்தின் நிர்வாகமற்ற இயக்குநராக யஷ்வந்த் வர்மா இருந்ததாக எஃப்ஐஆரில் கூறப்பட்டுள்ளது. போலியான கேஒய்சி ஆவணங்களை சமர்ப்பித்து நிதியை மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. அதனால் 97.85 கோடி ரூபாய் இழப்பீடு மற்றும் 109.08 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை முறைகேடு செய்ததாக குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டன. அது தொடர்பாக அலகாபாத் நீதிமன்றத்தில் வங்கி சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. அதன் பேரிலேயே சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. அது தொடர்பான எஃப்ஐஆரில் 12 பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. முதலாவதாக சிம்போலி சர்க்கரை ஆலை நிர்வாகமும், இரண்டாவது நபராக சர்க்கரை ஆலையின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் குர்மித் சிங் மான், மூன்றாவது நபராக துணை நிர்வாக இயக்குனர் குர்பால் சிங், நான்காவதாக தலைமைச் செயல் அதிகாரி GSG ராவ் என
12 பெயர்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதில் 10வது நபராக யஷ்வந்த் வர்மா பெயர் இடம்பெற்றுள்ளது. இந்த விவகாரத்தில் அலகாபாத் நீதிமன்றம் உத்தரவின் பேரில் 2024 சிபிஐ புதிய விசாரணையை தொடங்கியுள்ளது. அலகாபாத் நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இந்த நிலையில்தான் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் டெல்லி வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் இருந்ததாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.